Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல 100 பால் மேட்ச். இந்த 100 பால் மேட்சோட 7வது மேட்ச் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சதர்ன் பிரேவுக்கும் பிரிமிங்ஹாம் ஃபீனிக்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும், கிளியரான விஷனும் இருக்கும். நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் செஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் கொடுக்குறேன். மேபி மண்டேலேருந்து உங்களுக்கு நான் போர்ட் ப்ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ப்ரிவ்யூ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் X11 ஆப், ஸோ இந்த X11 ஆப்பில் ஜாயின் பண்ணலைனாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதுலேயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால் சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ணுற மணியை வச்சு இன்னொரு கான்டெஸ்ட் உங்களால் ஜாயின் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு கிஃப்ட் ஹவுஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கான ப்ரைஸஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 10th ஆகஸ்ட் இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குதுங்க. டபுள் ஹெட்டர் மேட்சோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது, 7வது மேட்ச். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுதாம்ப்டனில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுதுங்க. சவுதாம்ப்டனோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுதாம்ப்டனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹை ஸ்கோரிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 160 ரன்ஸ் வரைக்குமே போகும். ஸோ 100 பால் மேட்சஸில் ஒரு 160 அப்படிங்கிறது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச், ஹை ஸ்கோரிங் ஸ்கோர் தான். ஸோ ஒரு ஹை ஸ்கோரிங் இதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக ஒரு அசட்ஸ் இல்லை. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் இருக்கும். ஸோ இன்சியல் ஸ்விங்கு அந்த இன்சியலாக நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேட்டிங்க்கு நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிடும். ஒரு 160ங்கிறது நல்லாவே இங்கே அடிப்பதற்கான வாய்ப்பு உள்ள ஒரு இதுதான். ஸோ டாஸை வின் பண்ணுறவங்க மோஸ்ட் ப்ராபபிலி பேட்டிங் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்டு சொல்லி பார்த்தீங்கன்னா 142ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராக இருக்குது. 54 விக்கெட்ஸ் போயிருக்கு. 41 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 13 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஹெட்வெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்தில் 6 முறை 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சதர்ன் பிரேவ் தான் 5 முறை வின் பண்ணி ஃபுல்லாக அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. பிரிமிங்ஹாம் ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. பியூர்லி அப்பர் ஹேண்டாக இருக்கிறது சதர்ன் பிரேவ் தான். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் லூயிஸ் டி பிளாப்பி 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்தது ஜேசன் ராய், ஜேம்ஸ் கோல்ஸ், லாரி இவான்ஸ் அவர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போகிறார். அடுத்தது ஹில்டன் கார்ட்ரைட், மைக்கேல் பிரேஸ்வெல், கிறிஸ் ஜோர்டான், கேரட் ஜோர்டன், ரேஸ் டாப்லி அண்ட் டைமல் மில்ஸ். ஸோ இது சதர்ன் பிரேவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் பிரிமிங்ஹாம் ஃபீனிக்ஸை பொறுத்த வரைக்கும் பென் டெக்கட் அண்ட் வில் ஸ்மித் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்தது ஆண்ட்ரிக் டொனால்ட், ஜே கிளார்க் அவர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போகிறாரு. ஜேக்கப் பெத்தல் அண்ட் லியம் லிவிங்ஸ்டன், டேன் மோஸ்ட்லி, பென்னி ஹவுல், டிம் சவுத்தி அண்ட் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஆடம் மில்னே. ஸோ இது பிரிமிங்ஹாம் ஃபீனிக்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ பென் டெக்கட் அண்ட் வில் ஸ்மித் 2 பேர் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதில் பென் டெக்கட் லாஸ்ட் மேட்ச் வெரி ஃபர்ஸ்ட் பாலே ஏர்லியராக விக்கெட்டை விட்டுட்டாரு. ஸோ இந்த மேட்ச் அவர்கிட்ட கண்டிப்பாக நம்ம ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்குது. பவர் பிளேவை அழகாக பயன்படுத்தி ஒரு பவுண்டரிஸ்லேயே ட்ரீட் பண்ணிடுவார். ஸோ கண்டிப்பாக மினிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் அவர் என்ன தான் ஏர்லியராக டக் அவுட் ஆனாலுமே பர்சன்டேஜ் வைஸ் இன்னும் அவர் கம்மியாக இருக்க மாட்டார். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்லையுமே அவருக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வில் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், இந்த 2 பேர்த்துக்கிட்டையுமே ரொம்பவே கஷ்டப்படுறாருங்க. ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் இன்சியலாக பவர் பிளேலே ரீஸ் டாப்லி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் போல் பண்ண போகிறாரு. இது நடக்கிறது டைமல் மில்ஸ். ஸோ 2 லெஃப்டிஸ் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ ஒரு இன்சியலாகவே ஒரு த்ரெட் வில் ஸ்மித்துக்கு இருக்க போதுங்க. மினிமம் ஒரு 15+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்க தான் வாய்ப்பு அவருக்கு இருக்கும். ஃபேண்டஸ் டீமில் வருவாரான்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆண்ட்ரிக் டொனால்ட் அவர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சாலிடான பிளேயர், நல்ல ஒரு டச்சில் நல்ல ஃபார்மில் இருக்காருங்க. ரீசெண்டாக இப்போ T20 பிளாஸ்ட் எல்லாத்துலேயுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவர்கிட்ட நம்ம ஒரு 20லேருந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மேட்ச் ஜே கிளார்க் கொஞ்சம் பொறுமையான ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடினார்னு சொல்லலாம். இது ஒரு T20 இன்னிங்ஸு தாண்டி ஒரு 100 பால் வெறும் 100 பால் அப்படிங்கிறப்ப அது இன்னும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியை கொண்டு வரணும். ஜே கிளார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோ தான் ஆடினார். லாஸ்ட் மேட்ச் வெறும் பால் கூட ஆடல. லைக் ஒரு 29 ரனோ 30 ரனோ அடிச்சிருந்தார். பட் அதை விட பால் அதிகமாக எடுத்திருந்தார். ஒரு 33 பாலுக்கு என்னமோ 27 ரன் சம்திங் அடிச்சிருந்தார். சரியா இல்லை, ஆனால் ரன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு, அது ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ்.
கொஞ்சம் கஷ்டப்படுறாருங்க இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த T20 பிளாஸ்ட்லேயுமே பெருசாக அவர்கிட்ட இருந்து இது இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு பேட்டிங்கில், பெருசாக சரியாக அவருக்கு பட மாட்டேங்குது. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் அந்த விக்கெட் கீப்பர் மூலிமா அவருக்கு வந்து ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸுங்கிறது அவருக்கு சாலிடாக கிடச்சிடும். தென் பேட்டிங்கில் வந்து அவர் அடிக்கக்கூடிய அந்த 15லேருந்து ஒரு 20 ரன் அது வந்து அவருக்கு கிடைச்சிருங்க. ஜேக்கப் பேத்தல் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கானா 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. டிம் சவுத்தி அண்ட் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஆடம் மில்லன் இப்படி 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. பென்னி ஹவுல்ட்ருந்து நம்ம மினிமம் வந்து ஒரு 15 பால் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 75 பால் வரைக்கும் தான் இவங்கள்ட்ட வந்து இருக்குது. 75 பால் இந்த 4 பேருமே பவுல் பண்ணிவிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய பாலில் வந்து பார்த்திங்கன்னா மீதி ஒரு 25 பால்ஸை வந்து டேன் மோஸ்ட்லி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பால் வரைக்கும் பவுல் பண்ணிவிடுவார். மீதி ஒரு 10 பால் வந்து ஜேக்கப் பெத்தல் ஆர் லியாம் லிவிங்ஸ்டன் இந்த 2 பேர்த்துலேருந்து எனி ஒன் வந்து பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். ஆப்போனன்ட் டீமை பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளாப்பி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கார், அதர்வைஸ் யாருமே வந்து லெஃப்ட் ஹேண்டர் இல்லை. லூயிஸ் டூப்ளாப்பி மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கார், மீதி எல்லாருமே ரைட்டு. அப்படிங்கிற பட்சத்தில் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்லி ஜேக்கப் பெத்தல்கிட்டருந்து நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 15 பால் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். டேன் மோஸ்ட்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 பால் சொல்லியிருந்தீங்களா, அவர்கிட்ட நம்ம ஒரு 10 பால் மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும், ஏன்னா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஜேக்கப் பெத்தலோட ஃபேண்டசி வேல்யூ ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆக போகுது. அவர் வந்து கிட்டத்தட்ட மினிமம் வந்து ஒரு 15 பால் வரைக்குமே அவர் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் ஜேக்கப் பெத்தல் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பின்னாடி தான் வருவார். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டாப் ஆர்டரில் ஏறினா விக்கெட்லாம் விழுந்ததுனால ஜேக்கப் பெத்தலை கொஞ்சம் முன்னாடி டவுன் வந்து ஆட விட்டாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் என்ன ஆகும்னா லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பின்னாடி தான் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலுமே பேட்டிங்கில் வந்து கண்டிப்பாக ஒரு 20 ரன்ஸ் வந்து குயிக் ஃபயர் நாக்கு ஆடிடுவார் ஜேக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும். தென் மினிமம் 15 பால் பவுல் பண்ண போகிறார். அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட் அவருக்கு சாலிடாக கிடச்சிடும். அது மட்டும் கிடையாது, ஜேக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை அவர் தான் கவர் பண்ணுவார். 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புங்கிறப்போ கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஜேக்கப் பெத்தலோட ஃபேண்டசி வேல்யூ போத் பேட் அண்ட் பவுல் இதில் வந்து அவருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அடுத்ததாக லியாம் லிவிங்ஸ்டன் குயிக் ஃபயராக மேட்சை மாற்றக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர். கிட்டத்தட்ட இங்கே டொமஸ்டிக் லெவலில் அவர் விளையாண்ட மேட்சஸில் 10 மேட்ச் ப்ளே பண்ணுறாருன்னா அதில் 7லேருந்து 8 மேட்ச் வரைக்குமே அவர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துடுவார். குறிப்பாக இதுக்கு முன்னாடி நடந்த T20 பிளாஸ்ட் இதுக்கு முன்னாடி சீசன்ஸில் எல்லாமே கொஞ்சம் டாப் ஆர்டர்லேயே வந்துடுவார். ஒரு ஓப்பன் கூட நிறைய தடவை பண்ணியிருக்காரு, 1 down வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் கிட்டத்தட்ட அந்த 10ல் 7லேருந்து 8 மேட்ச் ஃபேண்டசி டீமில் வர்றது மட்டும் இல்லாமல் 5-6 மேட்ச்சில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கே ஆப்டாக இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு பேட் அண்ட் பவுல்லையுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பவுல் பண்ணுறதில்ல, கொஞ்சம் இந்த லாங் ஆஃபில் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்குது. 1 or 2 கேச்சஸ் பிடிப்பார். குயிக் ஃபயராக வந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு சான்சஸ் தாங்க அவருக்கு இருக்கும். டேன் மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பால் வரைக்கும் பவுல் பண்ணுவார். இவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் வந்து இப்போ வந்து 2 பக்கமே போடல. ரைட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் பவுண்டரிஸில் ஜேக்கப் பெத்தல் இருக்காருனா லெஃப்ட் ஹேண்டர் வர்றப்போ அப்படி டேன் மோஸ்ட்லி அப்படி அவர் வந்து ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 3 கேட்ச் பிடிச்சாருன்னு நினைக்கிறேன் டேன் மோஸ்ட்லி. லைக் பவுலும் வந்து ஒரு 10 பால் வந்து பண்ண போகிறாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். ஃபேண்டசி டீமில் இந்த மேட்ச் வருவாரானா அது ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. அதே மாதிரி பென்னி ஹவுல் இந்த டீமோட விக்கெட் டேக்கிங் பவுலருங்க. பென்னி ஹவுலை பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் விக்கெட்டு தேவையோ ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்போல்லாம் வந்து பென்னி ஹவுல்லேருந்து நம்ம விக்கெட்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் நிறைய போடுவார். மீடியம் பேஸ் ஃபாஸ்ட் பவுலர் தான், அதுலேயுமே வேரியேஷன்ஸ் கொடுப்பார். ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 115 120 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பவுல் பண்ணுவார். அதுலேயுமே நிறைய கட்டர் வேரியேஷன்ஸ் போடுவார். நிறைய LBW முறையிலலாம் விக்கெட் கிடைக்கலாம் சான்சஸ் இருக்கும், பவுல்டு முறையில் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி பேட்டிங்கில் வர பட்சத்தில் ஒரு ஆடிட்டிங் எபிலிட்டி உள்ளவருங்க. கடைசி 2 ஓவர் 3 ஓவரில் வந்தாலுமே குயிக் ஃபயராக 25 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பார். அந்தளவுக்கு ஒரு ஆடிட்டிங் எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர். ஃபேண்டசி வருவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 80% அவருக்கு வந்து இருக்குது. டிம் சவுத்தி, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஆடம் மில்னே இந்த 3 பேரும் இருக்காங்க. இதில் டிம் சவுத்தி லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணார். குறிப்பாக டிம் சவுத்தியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே செகண்ட் இன்னிங்ஸில் அவரோட ஃபேண்டசி வேல்யூ எப்போவுமே ஹையாக தான் இருக்கும். செகண்டாக பவுல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 80% ஆஃப் மேட்சஸில் அவர் ஃபேண்டசி டீமில் வந்துடுவார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறார் அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பார். டிம் சவுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80% ஆஃப் மேட்சஸில் அவர் வந்து செகண்டாக பவுல் பண்ணும்போது ஃபேண்டசி டீம் வந்துடுறாரு, 2 விக்கெட் வரைக்குமே எடுத்துடுறாரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டாக இருக்கட்டும் ஆடம் மில்னேவாக இருக்கட்டும் இவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது மஸ்ட்டு ட்ரைங்க. 2 பேர்த்துக்கிட்ட 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல்
குறிப்பாக அந்த டெத் ஓவர்ஸில் அந்த 19வது ஓவரும் அந்த 20வது ஓவரும், அதாவது அந்த 91லேருந்து 95வது பாலும் தென் அதே மாதிரி 96லேருந்து 100வது பால், அந்த ஸ்பெல்லை வந்து இவங்க 2 பேரும் தான் போல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பென் டக்கெட் 1, தென் ஜேக்கப் பெத்தல் 2, லியாம் லிவிங்ஸ்டன் 3, ஆடம் மில்னே 4, ட்ரெண்ட் போல்ட் 5, டிம் சவுத்தி 6, பென்னி ஹவுல் 7. இந்த 7 பேருமே மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அதில் குறிப்பாக டீம் சவுதியை பொறுத்த வரைக்கும் செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். ஜே கிளார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி செகண்டாக பேட் பண்ண போகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த 7 பேரும் ஃபேண்டஸ் டீமில் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளவங்க. பிரிமிங்ஹாம் ஃபீனிக்ஸை பொறுத்த வரைக்கும் சதர்ன் பிரேவ் ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் லூயிஸ் டுப்ளாப்பி 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. லூயிஸ் டுப்ளாப்பியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. குயிக் ஃபயராக ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவார். ஜேம்ஸ் வின்ஸ் அப்படியே ஆப்போசிட்டுங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 50லேருந்து ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்க சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிருவார். ஆனால் ரீசன்ட் ரெக்கார்ட் நான் லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூலேயே தெளிவாக சொன்னேன். ஜேம்ஸ் வின்ஸோட ரீசன்ட் ரெக்கார்டு வந்து கொஞ்சம் ஒரு ஏற்றம் இறக்கமாக தான் அங்கே இருக்குது. ஒரு இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் ப்ளே பண்ணுறாருன்னா ஒரு 9 மேட்ச் அவர் ஃபேண்டஸ் டீமில் வந்திருப்பார். 3லேருந்து 4 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்காவது வந்துருவார். அந்தளவுக்கு ஒரு ஸ்கோரிங் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ரீசெண்டாக அந்த T20 பிளாஸ்டர் இப்போ டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே பெருசாக விட்டது ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்குது. பட் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது இவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சதர்ன் பிரேவ் பேட்டிங் ஃபஸ்ட் அப்படின்னா மினிமம் 35 ரன்னும் மேக்ஸிமம் அவர் 50 ரன்னும் வந்து அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். அது இல்லாமல் 1 or 2 கேச்சஸும் அவர் பிடிச்சிருவார். டுப்ளாப்பி வந்து பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்குது. ஜேசன் ராய் லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொன்னேன். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறாருங்க, ரொம்ப தெளிவாக காட்டுறாரு. நல்ல ஒரு இன்டென்டோட ஆடுறாரு. ராயை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் ப்ரீவியூவில் தெளிவாக சொன்னேன். பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ அவருக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். பேட்டிங் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறப்போ அது ஒரு ஹை ஸ்கோரிங்கை கொண்டு போகணும், ஒரு ஹை ஸ்கோரை செட் பண்ணணுன்ட்டு அடிக்க போக போக ஏர்லியராக அவரோட விக்கெட்டை வந்து கொடுத்துறாரு. ஸோ ஸ்கோரிங் இதுதான் ஸ்கோருன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கொஞ்சம் அவரோட பேட்டிங் ஆப்ஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு பேட் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஏர்லியராக அவரோட விக்கெட்டை விட்டுட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு பேட் அப்படின்னா ஜேம்ஸ் கோல்ஸ்க்கு நீங்கள் மஸ்ட் ட்ரை கூட கொடுத்துக்கலாங்க. ஏன்னா பேட்டிங்கில் வந்தும் மினிமம் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். தென் மினிமம் 10 பால் மேக்ஸிமம் 15 பால் வரைக்குமே அவர் போல் பண்ணுறாரு. ஸோ அது அவரோட ஃபேண்டசி வேல்யூவை போத் பேட் அண்ட் பால் ரெண்டுலையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஜேம்ஸ் கோல்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஜேம்ஸ் கோல்ஸ் மஸ்ட்டு ட்ரை. அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆர் கேப்டனுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 ஆஃப் கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் லாரி இவான்ஸ் அந்த விக்கெட் கீப்பர் அப்படின்னு பண்ணுறாரு. விக்கெட் கீப்பர் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் அவர் பேட்டிங்கில் வந்து ஒரு 20 ரன் அடித்தார் அப்படின்னா ஃபேண்டசி டீமில் வரலாம். ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் லைக் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜே கிளார்க் வந்து செகண்ட் டவுனில் வராரு, இவர் வந்து தேர்ட் டவுனில் வராரு. 2 பேருக்குமே சிமிலராக பெருசாக வந்து ஒரு இது இருக்க போகிறதில்ல. என்ன இந்த சதர்ன் பிரேவை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய 4 பேருமே ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக இருக்கிறதுனால லாரி இவான்ஸ்க்கு பெருசாக பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே கிளார்க்கு ஒரு பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சிரும். ஸோ அதனால் அவர் கொஞ்சம் ஒரு சேஃபான ஒரு ஹேண்டாக உங்களுக்கு தெரிவார் விக்கெட் கீப்பர் பண்ணுறவங்கள. ஏன்னா பென் டக்கெட்டும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் தான் இருக்கார். ஸோ அதனால் அதை சொல்ல வரேன். ஹில்டன் கார்ட்ரைட் கடைசி வந்து 2 ஓவர் 3 ஓவரில் வந்து ஒரு 15 to 20 ரன் குயிக் ஃபயர் நாக் ஆடுவார். அவ்வளோதாங்க. பிரேஸ்வெல் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது? ஆப்போனன்ட் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பென் டக்கெட், தென் அதுக்கப்புறம் பெருசாக யாரும் ஜேக்கப் பெத்தல், இந்த 2 லெஃப்டிஸ் இருக்கிறதுனால லாஸ்ட் மேட்ச் லாட் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருந்தாங்க. அப்படி இருந்துமே ஒரு 15 பால் வரைக்கும் பவுல் பண்ணார். இந்த மேட்ச் 2 லெஃப்டிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து மினிமம் 15 பால் பவுல் பண்ணிடுவார். மேக்ஸிமம் 20 பாலுமே அவர் பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். தென் பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் 15 ரன் வந்து அவர் அடிச்சிருவார். ஃபேண்டசி டீமில் வருவதற்கான வாய்ப்பு வந்து பிரேஸ்வெலுக்கு அதிகம். மீதி இருக்கக்கூடிய பவுலிங் ஆப்ஷன்ஸில் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர், தென் 6th பவுலிங் ஆப்ஷனுக்காக ஜேம்ஸ் கோல்ஸ் இருக்கார். இதில் வந்து ஜேம்ஸ் கோல்ஸ் வந்து மினிமம் 10 மேக்ஸிமம் 15 பால், மினிமம் 10 பால் பவுல் பண்ணிடுவார். அதே மாதிரி ரேஸ் டாப்லி 15 பால் பவுல் பண்ணுவார். டைமல் மில்ஸ் 20 பாலும், கிறிஸ் ஜோர்டான் 20 பால் பவுல் பண்ணிடுவாங்க. கேரேஜ் ஓவர்டன்றது மினிமம் 10 மேக்ஸிமம் 15. பிரேஸ்வெலுக்கும் அதே மாதிரி 15 பால் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. இதுதான் இந்த டீமுக்கான பவுலிங்கான காம்பினேஷன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ டைமல் மில்ஸ் கிறிஸ் ஜோர்டான் 2 பேருமே மஸ்ட் ட்ரை. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. அந்த டெத் ஓவர்ஸில் இவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. குறிப்பாக அந்த 91லேருந்து 95வது பால் அந்த ஸ்பெல்லும், தென் 96லேருந்து 100 அந்த ஸ்பெல்லும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேரும் தான்.
ஒன்று தைமல் மில்ஸ் வந்து 91 95 பால் போட்டார் அப்படின்னா கிறிஸ் ஜோர்டன் 96 100 அந்த மாதிரி இவங்க 2 பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இந்த கடைசி 10 பால் இவங்க 2 பேரும் தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ 2 விக்கெட் இவங்களுக்கு சாலிடாக கிடைச்சிடும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. ரீஸ்டாப்லேயே லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கல, இவரோட 10 பால் மட்டும் பவுல் பண்ணி ஒரு 25 ரன் என்னமோ கொடுத்துட்டாரு, கன்ஸ் பண்ணிட்டாரு. பட் இந்த மேட்ச் அவருக்கான ஃபேண்டசி வழி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த வில் ஸ்மித், ஆண்ட்ரிக் டொனால்ட் இந்த 2 பேருமே கொஞ்சம் இன்சீலாக இவர்கிட்ட வந்து ஒரு த்ரெட்டை வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ரீஸ்டாப்லேட்டு இருந்து நான் மினிமம் ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்குறேன். கேரேஜ் ஓட்டு வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஃபேண்டசி டீமில் இவங்க 2 பேரும் வருவாங்களான்னா ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. தைமல் மில்ஸ், கிறிஸ் ஜோர்டன் அண்ட் பிரேஸ்வெல் இந்த 3 பேரும் ஃபேண்டசி டீமில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு 75% வந்து இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் கோல்ஸ் 1, ஜேம்ஸ் வின்ஸ் 2, தென் ஜேசன் ராய் 3, பிரேஸ்வெல் 4, கிறிஸ் ஜோர்டான் 5, தைமல் மில்ஸ் 6. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் கேரேஜ் ஓவர்டன் எல்லோரும் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நான் பர்சனலாக ரீஸ்டாப்லேக்கு 7th ஆப்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 7 பேர்த்துலேருந்து இந்த 7 பேர் 2 டீம்லேருந்து 14 பேர் நான் சொல்லியிருக்கேன். இந்த 14 பேர்லேருந்து 7லேருந்து ஒரு 8லேருந்து ஒரு 9 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வந்துட்டால் கூட நீங்கள் போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த 14 பிளேயரை வச்சு நீங்கள் மல்டிபிள் டீம்ஸை வந்து கிரியேட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரேங்க் வர சான்சஸ் இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் ஜேம்ஸ் கோல்ஸ், ஜேம்ஸ் வின்ஸ் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, டைமல் மில்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா, கிறிஸ் ஜோர்டன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்டாக இருப்பாங்க. குறிப்பாக கிறிஸ் ஜோர்டன் பேட்டிங்கில் வந்தாலும் 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் குயிக்காக ஆடிடுவார். டெத் ஓவர், தென் லாங் ஆஃப் தான் ஒரு ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் 1 or 2 கேச்சஸும் பிடிப்பார். கிறிஸ் ஜோர்டனுக்கு கண்டிப்பாக ஒரு டீம்லையாவது கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுங்க. பிரிமிங்ஹாம் ஃபீனிக்ஸ், ஸோ இந்த டீமில் பென் டக்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனுக்கு இந்த மேட்ச் ஆப்டாக இருப்பார். தென் ட்ரெண்ட் போல்ட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன். ஆடம் மில்லையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன். தென் அதுக்கு அடுத்தபடியாக வேறு யாருக்கும் இல்லைங்க. ஏன்னா இவங்களோட டவுன்லாம் லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும், ஜாக்கி பத்தலாக இருக்கட்டும், டவுன்லாம் ரொம்ப டவுன் ஆர்டரில் வருது. ஸோ அதில் பெருசாக அவங்களுக்கு கான்ட்ரிபியூட்டர் கிடைக்க சான்சஸ் கம்மியாக இருக்கும். ஆடம் மில்னே, ட்ரெண்ட் போல்ட் 2 பேரும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். பென் டக்கெட்டுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.